next one projection of straight line la type 2 problem பார்க்க போறோம். So type 2 ல என்ன type of problem பார்க்க போறோம்னு பாருங்க. So question read பண்றேன். So one end P of a line PQ, 55 mm long is 35 mm in front of the VP and 25 mm above the HP. The line is inclined at 40 degree to the HP and 30 degree to the VP. Draw the projections of the PQ. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சம் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சார் ட்ரா பண்ணோம் அப்படின்னா, இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேட்டா இருக்குது. லாஸ்ட் சம் மாதிரி நமக்கு எண்டு ப்ரொஜெக்டர் அந்த மாதிரி ரெண்டு அதாவது பி அண்ட் கியூக்கு ரெண்டுக்குமே நமக்கு டேட்டா கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சம். ஓகேங்களா? ஸோ எப்படி சார் ட்ரா பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ லைன் ட்ரா பண்ணிங்க. ட்ரா பண்ணிட்டு இந்த லைனோட நேம் நமக்கு எக்ஸ் and then y, vp and then hp, first point. ஓகேங்களா? ஸோ ட்ரா பண்ணதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் இந்த ஒன் அண்ட் பி ஆஃப் அ லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 35 mm in front of the vp. அப்போ 35 mm in front of vpனா ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ சார் நமக்கு 35 mm. ஓகேங்களா? ஸோ 35 mm ட்ரா பண்ணிடுச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 25 mm above the HP. ஓகேங்களா? ஸோ 25 mm above the HP. ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிவிட்டு ஸோ இந்த பாயிண்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா P டேஷ், இந்த பாயிண்ட் நமக்கு P. நோட் பண்ணிட்டோன்னா ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்டு கியூவோட பாயிண்ட் நமக்கு கொடுக்கல. ஸோ அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 55 mm லாங் கொடுத்துருக்காங்க. Again அடுத்தது the inclined at 40 degree to the HP, 30 degree to the VP கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ரொடக்டர் எடுத்துக்கோங்க. ஸோ ப்ரொடக்டர் எடுத்துகிட்டு ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the line is inclined at 40 degree to the HP கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேலே இருக்கிறது VP, ரெஃபரன்ஸ் லைன் கீழே இருக்கிறது நமக்கு HP. இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க 40 degree to the HP கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிகிரி கொடுத்தாங்கன்னா ஹெச்பியில் கொடுத்தாங்கன்னா விபியில் எடுத்துக்கோங்க. ஸோ விபியில் கொடுத்தாங்கன்னா ஹெச்பியில் எடுத்துக்கோங்க. இது ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? டிகிரிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ ஹெச்பி கொடுத்தாங்கன்னா விபி அண்ட் தென் விபி கொடுத்தாங்கன்னா ஹெச்பி. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த லைன் இருக்குது, அந்த லைன் இஸ் இன்க்ளைண்டட் 40 டிகிரி டு த ஹெச்பி கொடுத்துருக்காங்க. அதாவது ஹெச்பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் எதில் எடுத்துக்கணும்? விபியில் எடுத்துக்கணும். அப்போ மேலே எடுத்துக்க போகிறேன். ஸோ மேலே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பீக்கு நேராக வச்சு ஒரு ஹரிசாண்டல் லைன். ஓகே, அதே மாதிரி பி டேஷுக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் சொல்லியிருக்கேன் 40 டிகிரி டு த ஹெச்பினா விபியில் எடுக்கணும் சார். அப்போ விபியில் நான் வச்சுட்டேன். விபியில் வச்சுட்டு எவ்வளோ டிகிரி நம்ம கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 40 டிகிரி. 40 டிகிரி கரெக்டாக ஒரு டாட் வச்சுட்டேன். ஸோ டாட் வச்சுட்டு ஒரு இன்க்ளைன் லைன் ட்ரா பண்ண போகிறேன் சார். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு இன்க்ளைன் லைன். ஓகேங்களா? அடுத்தது 30 டிகிரி டு த விபி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ விபின்னா நம்ம எதில் எடுக்கணும்? ஹெச்பியில் எடுக்கணும். ஓகேங்களா? ஹெச்பியில் எடுக்கிறப்ப நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ 30 டிகிரிக்கு ஒரு டாட் வைக்கிறேன். ஸோ டாட் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக இன்க்ளைண்டாக ஒரு லைன் இந்த டாட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? கனெக்ட் பண்ணியாச்சு சார். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, வேறு என்ன டேட்டா கேட்டிருக்காங்க. ஸோ 35 mm ட்ரா பண்ணியாச்சு. அகைன் அடுத்தது 25 mm ட்ரா பண்ணியாச்சு, 40 டிகிரின்னு ட்ரா பண்ணியாச்சு, 30 டிகிரின்னு ட்ரா பண்ணிச்சு. ரிமைனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 55 mm லாங் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சார் லாங் கொடுத்துருக்காங்க, எப்படி சார் ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, சிம்பிள் ஸ்டெப். 55 mm காம்பஸில் எடுத்துக்கோங்க. ஸோ இதுலேருந்து 55 mm காம்பஸில் எடுத்துக்கோங்க. 55 mm கரெக்டாக இருக்குது. காம்பஸில் எடுத்துகிட்டு பிஎஸ் சென்டராக வச்சு ஒரு ஆர்க். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பிஎஸ் சென்டராக வச்சு ஒரு ஆர்க் அடிக்கிறோம். ஓகேங்களா? இந்த ஒரு ஆர்க். அகைன் அடுத்தது அதே மாதிரி பி டேஷ் சென்டராக வச்சு ஒரு ஆர்க் அடிக்கிறோம்.
ஓகேங்களா. ஸோ ஆர்க் அடித்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹரிசாண்டல் லைன் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இதுக்கு அந்த ஆர்க் எந்த இதில் டச் ஆகுதோ அங்கேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி கீழே பாட்டம்லேயும் ஆர்க் எங்கே டச் ஆகுதோ அதுக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன். ஓகேங்களா. ஸோ இந்த ஹரிசாண்டல் லைன் 2 ட்ரா பண்ணிச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சார் பண்ணோம்னா, இந்த ஆர்க்லேருந்து பி டேஷ் லைன் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வேர்ட்டிக்கல் லைன் ட்ரா பண்ணும் சார். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வேர்ட்டிக்கல் லைன். அதே மாதிரி இந்த ஆர்க்லேருந்து மேலே பி லைன் வரைக்கும் ஒரு வேர்ட்டிக்கல் லைன். ஓகேங்களா. ஓகேங்களா. நோட் பண்ணிவிட்டு இதுக்கு நேம் கொடுத்துருங்க. ஸோ கியூ இருக்கா, பிக்யூவில் கியூ இருக்குது. அப்போ இது நமக்கு Q1, இது நமக்கு Q1 டேஷ். அகைன் அடுத்தது நமக்கு இது Q2, இதுக்கு Q2 டேஷ். எதுக்காக நேம் அப்பப்போ கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ ஃபைனலாக எதுக்கு எந்த நேம் கொடுக்குறது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிரும். ஸோ அதனால் அப்பப்போ அதுக்கு நேம் கொடுத்துருங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப், இந்த ஸ்டெப் எல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, காம்பஸ் எடுத்துங்க. காம்பஸ் எடுத்துகிட்டு இந்த Pலேருந்து Q2 வரைக்கும் கனெக்ட் பண்ணுங்கள். ஒரு டிஸ்டன்ஸ் எடுங்க. ஓகேங்களா. ஸோ Pலேருந்து Q2 வரைக்கும் டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு, ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு ஆர்க், இந்த டாப் லைனில் ஒரு ஆர்க் எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இந்த P டேஷ்லேருந்து Q1 அது வரைக்கும் டிஸ்டன்ஸ் எடுக்கிறோம். எடுத்துட்டு ஸோ இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ அப் டு எண்ட் ஆஃப் த லைன். ஸோ ட்ரா பண்ணிட்டு இந்த லைன் எப்படி டெலிவரி ஆச்சு அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக நோட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து டாப்பில் ட்ராவல் ஆகிருக்கு, ஏரோ மார்க் பண்ணும். ஏரோ மார்க் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்பா. அதே மாதிரி இது கீழே டவுனில் ட்ராவல் ஆகிருக்கு, ஒரு ஏரோ மார்க். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டுட்டு இந்த லைனையும் இந்த பாயிண்ட் இங்கே டச் ஆகிற பாயிண்ட்டையும் இங்கே டச் ஆகிற பாயிண்ட்டையும் கரெக்டாக நம்ம ட்ரா பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக ஒரு வேர்ட்டிக்கல் லைன் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா. ஸோ வேர்ட்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிட்டா இந்த லைன் வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வேர்ட்டிக்கலாக வரணும். அப்படி வேர்ட்டிக்கலாக வந்தால் தான் உங்கள் ப்ராப்ளம் ரைட். ஓகேங்களா. ஸோ ட்ரா பண்ணிட்டேன் சார். ட்ரா பண்ணிட்டு இதுக்கு நேம் கொடுக்கலாம் Q. அகைன் இது வந்து நமக்கு Q டேஷ். ஓகேங்களா. ஸோ நேம் கொடுத்துட்டேன் சார். நேம் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் என்ன சார் பண்ணணும்னா, இந்த பியும் Q டேஷையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அகைன் அதே மாதிரி பாட்டமில் P டேஷையும் Qவையும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு சார். ஓகேங்களா. முன்னாடி சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனை ட்ரா பண்ணிட்டு இந்த 2 லைன் ட்ரா பண்ணியிருப்போம். இப்போ இந்த 2 லைனையும் ட்ரா பண்ணிட்டு இந்த லைன் ட்ரா பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஸோ நமக்கு தேவை லைன், ஸ்ட்ரெயிட் லைன். இதோட அட்ஜன் தான் நமக்கு இந்த மாதிரி தான் அல்டிமேட்டாக ஃபைனலாக வரும். ஸோ அப்போ எது சார் டார்க்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் லைன் நமக்கு டார்க்காக இருக்கணும். அதே மாதிரி இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் லைன் நமக்கு டார்க்காக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ டார்க்காக இருந்துச்சு சார். அடுத்தது நம்ம என்ன சார் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், இது நமக்கு ஃப்ரண்ட் வியூ, நமக்கு கீழே பாட்டமில் டாப் வியூ. அகைன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இது வந்து நமக்கு லோக்கஸ் ஆஃப் Q டேஷ் இருக்குது. அப்போ கேபிட்டல் லோக்கஸ் ஆஃப் Q இன் front view. Again bottomல locus of Q in top view. Again அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லைன் நோட் பண்ணணும். இதோட லென்த் வந்து நம்ம எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை டினோட் பண்ணியே காட்டணும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் வந்து
எபோவில் வந்து நமக்கு 25 mm, இங்கே நமக்கு 35 mm. இங்கே அடுத்து ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிள் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 40 டிகிரி. இங்கே அடுத்தது இந்த ஆங்கிள் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30 டிகிரி. அகெயின் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு இந்த லாங் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ நம்ம மார்க் அடித்தோம், 55 mm. ஓகேங்களா. அதேமாதிரி இங்கேயும் நமக்கு 55 mm. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா டயக்ராம் கொடுத்துட்டு ஸோ ஃபைனலாக நம்ம என்ன எழுதணும்னு பார்த்தீங்க அப்படின்னா P, Q dash that is equal to front view. அடுத்து P dash, Q டாப் வியூ. ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற லைனில் ரெசஸ் பண்ணோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது, இந்த லைன் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது, இங்கேருந்து இந்த ஆர்க்குக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்குது, இங்கேருந்து ஆர்க்குக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த லைன் எல்லாத்தையும் நம்ம என்னென்னு பார்க்கணும் பார்த்தீங்கன்னா எரேசர் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிடணும். ஸோ ஃபைனலாக கரெக்டாக நீட்டாக தெரியணும். டார்க்காக இருக்கிறது இந்த 2 லைன் டார்க்காக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். வேறு ஒரு கிளாஸில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம்.